உன் முகத்துலதான் அட்சரேக கடக ரேக மாதிரி கவல ரேக, குழப்ப ரேக, கோப ரேக இதெல்லாம் குறுக்க மறுக்க ஓடிக்கிட்டு இருக்கே. அம்மாடி, பிசினஸ்குள்ள புதுசா வர்றவங்களுக்கு இது எல்லாமே நடக்குமா? எனக்கு பிசினஸ்ல எந்த பிரச்சனையும் இல்ல தாத்தா. எல்லா நாளும் ஒரே நாள் மாதிரி இருக்காதுமா. அதுக்காக தான் சொன்னேன். இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன தேடி ஆபீஸ்க்கே வந்துட்டாங்க தாத்தா. ஆனா அவங்க வருவாங்கன்னு எனக்கே தெரியாது. உங்க அப்பா அந்த நேரத்துல ஆபீஸ்ல இருந்தானா? ஆமா. ஆனா ஆதிதான் எப்பவும் போல எகிரி எகிரி குதிச்சு சண்டைய மாத்திட்டான். அதனால அப்பா என்கிட்ட ரொம்ப கோவமா பேசிட்டாரு தெரியுமா. எனக்கு ஆபீஸ் போகவே கஷ்டமா இருக்கு. ஐயோ அம்மாமா, அம்மாடி, பிசினஸோட ஆரம்பத்துல நான்லாம் எவ்வளவு அவமானத்தை பார்த்திருக்கேன் தெரியுமா? என் நிலைமை என் பிள்ளைக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சு உங்க அப்பாவுக்கு பலமான பேஸ்மெண்ட் போட்டு கொடுத்தேன். ஆனா அவனுக்கு அதோட அருமை புரியாம இளமைக்கீன்னு இருக்கிற வேகத்துல தாம் தூம்னு அகலக்கால் வச்சான். அப்பெல்லாம் பாவம் அவனை நான் பேசாத பேச்சே இல்லம்மா. ரொம்ப கோபப்படுவேன், பயங்கரமா திட்டி இருக்க. ஒன்னும் பேச மாட்டான், கோவிச்சுக்கிட்டு போயிடுவான். அப்புறம் கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துருவான். ஏன் அளவுக்கு இல்லைன்னாலும் இப்ப அவனுக்கு பிசினஸ்ல இருக்கிற பிரஷரை வேற எங்கதாமா காட்ட முடியும்? இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு நீ ஆபீஸ்க்கு போகாம இருந்துடாத ரஞ்சனி. தாத்தா, நீங்க உங்க மக மேல கோவத்தை தான் காட்டியிருக்கீங்க. நானும் இத்தனை நாளா அப்பா நம்ம மேல கோவமா இருக்காருன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவர் என்ன முழுசா வெறுக்கிறாரு தாத்தா. இல்லம்மா, என்ன பார்த்தாலே, என் பேரை கேட்டாலே அவருக்கு வெறுப்புடா வெறுப்பு, அவ்வளவு வெறுப்பு வருது. என்ன எப்படியாச்சும் அந்த ஆபீஸ்ல இருந்து வெளியே அனுப்பணும்னு தான் நினைக்கிறாரு. ஐயோ அம்மாடி, அதெல்லாம் இல்லம்மா. அந்த அளவுக்கெல்லாம் நீ யோசிக்காத. நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேனே, நீன்னா அவனுக்கு உயிர், உன் மேல அவன் உயிரையே வச்சிருக்கான்னு. அதெல்லாம் நீங்க சொன்ன பெரிய கதை தாத்தா. நான் தான் தினம் தினம் பாக்குறேனே, அவரோட வெறுப்பு வேற வேற வழியில தினம் தினம் வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருக்காரு. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் வந்ததெல்லாம் சும்மா ஒரு காரணம், அவ்வளவுதான். எனக்கு வெளிப்படையாவே சொல்லிட்டாரு, ஒரு மாசத்துக்குள்ள நான் ஒரு பிசினஸ் முடிக்கணுமா, இல்லன்னா ஆபீஸ்க்கே வரக்கூடாதான். உனக்கு எதுக்குமா ஒரு மாசம்? ஒரு வாரத்திலே நீ முடிச்சிருவ. அது உங்க அப்பாவுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சும் உனக்கு ஒரு மாசம் டைம் ஏன் கொடுக்கறான்? நீ சொல்ற மாதிரியே உண்மையிலேயே ஒன்ன அவன் வெறுத்திருந்தா ஒரு நாள்ல முடி அப்படின்னு தானே சொல்லிருப்பான். உன் டேலண்ட் அவனுக்கு தெரியுமா? கைவிட்டு போன அந்த சிட்டி ப்ராஜெக்ட மீட்டு கையில கொடுத்தது நீதானே. ஆனா அதுல என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பங்கு இருக்கு தாத்தா. ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஸே என் கூட இருக்க கூடாது, அவங்க கூட நீ பழக கூடாது, ஏன்னா அவங்க ஏழைன்னு சொல்றதுக்கு என்ன தாத்தா நியாயம் இருக்கு? அவன் தான் ஸ்டேட்டஸ் அது இதுன்னு குழப்பிக்கிட்டே கிடக்குறானம்மா. அவன் சொல்லி இருக்கிற பிசினஸ நீ சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு காட்டு, அப்புறம் பேசிப்போம். இல்ல தாத்தா, எனக்கு அந்த நம்பிக்கையே இல்ல. அப்பாக்கு என் மேல இருக்கிற வருத்தம் போக போக சரியாயிடும் தான் நினைச்சேன். ஆனா அது நாளுக்கு நாள் அதிகமாக்கிட்டே தான் போகுது. பிசினஸ் சேலஞ்ச முடிச்சுதான் நான் அவருக்கு மகளுங்கிற உரிமையை காப்பாத்தணுமா? அப்படின்னா அதுக்கு பேரு உரிமை இல்ல தாத்தா, ஊக்கத்தொகை. அம்மா, நீ அவனுக்காக சவால்ல ஜெயிக்க வேண்டாம், ஏகே மக அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காகவும் ஜெயிக்க வேண்டாம். உனக்கான பாதையில நீ ஓடிக்கிட்டு இருக்க. உன்னோட லட்சியத்துக்கான பயிற்சியா இத நினைச்சுக்க. அவமானங்கிறது இல்லாம எந்த உயரத்தையும் அடைய முடியாதுமா. வெளியில போய் அடிபடுறதை விட, பொது வெளியில அவமானப்படுறதை விட, வீட்டுக்குள்ள அதுவும் குடும்பத்துக்குள்ளேயே நடந்து பழகி அடிபட்டு எந்திரிக்கிறதெல்லாம் உனக்கு நல்லதுதானம்மா. அவன் எப்படி வேணாலும் இருக்கட்டும், அவனுக்கு நீ எப்பவுமே நல்ல மகளாவே இரு. நீ அப்புறம் எங்க வேணாலும் பறக்கலாம், எவ்வளவு உயரம் வேணாலும் போகலாம். ஆனா நீ தவழ்ந்தது, எழுந்து நடந்தது, நட பழகுனது, அப்புறம்
விழாம நடக்க ஆரம்பிச்சது எல்லாமே இங்க இருந்து தானம்மா. அத உங்க அப்பனாலையும் மாத்த முடியாது. கவலையே படாத.